பீகாரின் தேர்தலை முன்னிட்டு ஒன்றிய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதி அடிப்படையில் தான் கணக்கெடுப்பாக நடத்துவோம் என அறிவித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயற்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்ற அறிவிப்பு சமூக நீதி கட்சிகள் அனைத்துக்கும் கிடைத்த ஒரு வெற்றி என்றும் ஜாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு செய்ய மாட்டோம் என்று தொடர்ந்து மறுத்து வந்த பாஜக அரசு இன்றைக்கு பீகார் மாநில தேர்தல் மனதில் வைத்து இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது என குற்றம் சாட்டி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விஜய் தலைமையிலான இயக்கத்திற்கு போவார்கள் என்று சொல்வது ஒரு வதந்தி என தெரிவித்தார். அடுத்து மேற்கொள்ளப்படவிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இதேபோல கோரிக்கையை வைத்த சமூக நீதி கட்சிகள் அனைத்துக்கும் கிடைத்த ஒரு வெற்றி. சாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு செய்ய மாட்டோம் என்று தொடர்ந்து மறுத்து வந்த பாஜக இன்றைக்கு பீகார் மாநில தேர்தலை மனதில் வைத்திருந்தால் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது என்பது வெளிப்படை. சங்ககிரியில் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் 2 நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி விஎன் பாளையத்தில் சங்ககிரி தாலுகா எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் 2 நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் டீசல், உதிரி பாகங்கள், புதிய வாகனத்தின் விலை உயர்வு, இன்சூரன்ஸ் மற்றும் சாலை வரி உயர்வு போன்றவற்றை கண்டித்தும் வாடகையை 1 மணி நேரத்திற்கு 2500 ரூபாய் வாடிக்கையாளர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஜேசிபி உரிமையாளர்கள், உறுப்பினர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தாம்பரம் பகுதியில் மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கேம்ரோடு பாரதிராசன் தெருவைச் சேர்ந்த கமல் என்பவர் கூலி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் குடிபோதையில் வீட்டிற்கு வந்த இவர் மீது வீட்டில் இருந்த ஜங்ஷன் பாக்ஸில் இருந்து மின்சாரம் தாக்கியுள்ளது. தொடர்ந்து தாயார் குள்ளம்மாள் வேலை முடித்துவிட்டு இவரை வந்து பார்த்தபொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் போலீசார் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த சிறுவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக மாவட்ட எஸ்பிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் இனாம் மணியாச்சி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகம் படும்படி நின்றிருந்த சிறுவன் உட்பட 3 பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித், பணிக்கர் குளம் பகுதியைச் சேர்ந்த இசைக்குமுத்து, ஒரு சிறுவர் உட்பட 3 கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காளியப்பனூர் பகுதியில் குளம் போல் தேங்கி இருக்கும் கழிவு நீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 48வது வார்டு காளியப்பனூர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு குளம் போல் கழிவுநீர் தேங்கி இருப்பதாகவும் இந்த கழிவு நீரால் கொசுக்கள் உற்பத்தி மற்றும் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்றி சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என் வீட்டுக்கும் அந்த அடுத்த இடத்துல இருந்து ஒரு 210 மீட்டர் 210 அடி இருக்குது நீளம் ஈஸி போஸ்ட். அது முதல்ல போட்ட மாதிரி இருக்கு. இப்போ இந்த காற்றுல வந்து ஆடிச்சு அப்படின்னா ஸ்பார்க் ஆகுது. அந்த ஸ்பார்க் ஆகாமல் கொஞ்சம் சென்டரில் ஒரு போர்டை போட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல மாநகராட்சி. வேறு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பெரிய இதாக கேட்கல. ஏதுங்க அந்த நான் வீடு கட்டி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் இந்த வாட்டர் இந்த கழிவுநீர் பிரச்சனை இப்போ நான் 3 வருஷம் அது வந்து 3 வருஷமாக இருக்குது. அது அவர் உள்ளூர்காரர் சொன்னார் 5 வருஷமாக இருக்குதுன்னு. அதே மாதிரி நான் வந்து 3 வருஷம் அது 3 வருஷமாக இருக்குது. அந்த தண்ணியே அப்படியே ஒரு ஸ்மெல் வருது. அவங்க மாநகராட்சியில் தண்ணி விடுறது 10 நாளுக்கு ஒருக்கா விடுறாங்க. 10 நாள் எடுத்துவிட்டு பிள்ளைகளுக்கு துணி துவைக்க ஒரு குளிப்பாட்டினோம்னா அரிக்குது உடம்பு நைட்டில்.
அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா போதும். எங்களுக்கு வேற ஒன்றும் 10 ஏக்கர் பம்பு செட்லாம் கேட்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.